ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம அக்லி ஸ்டோரி அப்படிங்கிற படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வேற எந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும், அந்த மூவி நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ மூவிக்குள்ள போலாம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம மூவில மெயின் கேரக்டரான கார்த்திக்க காட்டுறாங்க. ஒரு நாள் கார்த்திக் தன் வைஃப் நேஹாவ ரத்தம் வர அளவுக்கு கொடூரமா அடிச்சு பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு போறான். அந்த வலிய தாங்க முடியாம நேஹா கத்தி கத்தி அழுகுறா. இத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, போலீஸும் அங்க வந்து டீட்டெயில்ஸ் விசாரிச்சு உடல் முழுக்க ரத்தத்தில் நனைஞ்சிருக்கிற கார்த்திக்கை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த கார்த்திக் யார், தன் ஒய்ஃபை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டோரி கொஞ்சம் காலம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. கட் பண்ணா கார்த்திக் அண்ட் நேஹா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கார்த்திக் தன் ஒய்ஃபுக்கு விருப்பம் இல்லைனாலும் கூட அவகிட்ட பலவந்தமாக இன்டிமேட் ஆகிறான். அவளோட கழுத்தில் இருக்க தாலியை பார்த்து விருப்பம் இல்லாதவனோட கூட கட்டிலில் படுக்கிற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சிரிக்கிறான். ஆனால் நேஹாவோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிறான். இன்னும் நேஹா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரி கார்த்திக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் நேஹா ஆஃபீஸ்க்கு போக, நேஹா சோகமாக இருக்கிறத கவனிச்சோல அவளோட ஃப்ரெண்டு பிரியா. "ஏன் நேஹா எப்போவுமே சோகமாக இருக்க? கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே வேற சௌமியான்னு ஒரு பொண்ணு தனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்குறான். அதை பார்த்து பிரியா நேஹா கிட்ட, "அவளுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே அம்மா ஆக போகிறா. ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிட்டோம், நீ இன்னும் அந்த நல்ல விஷயத்த சொல்லவே இல்லையே, ஏன்?" அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட நேஹா தன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு சைலண்டாக நின்னுடுறா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கார்த்திக் ஆஃபீஸ்க்கு போய் எந்த வேலையும் செய்யாமல் சிகரெட் குடிச்சிக்கிட்டு தன்னோட லேப்டாப்பில் வைஃப் நேஹாவோட ஃபோட்டோவை காமத்தோட பார்த்துட்ருக்கான். அதை கவனிச்ச அவனோட டீம் மேனேஜர் ராதிகா கார்த்திகை கூப்பிட்டு, "கடந்த சில நாளாக நீ கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் எதுவும் செய்யலை, இப்படியே இருந்தால் உன்னை வேலையை விட்டு தூக்கிட வேணும்னு சொல்கிறாங்க." அதை கேட்ட கார்த்திக் சிரிச்சுக்கிட்டு, "நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் பாரு" அப்படின்னு தன்னோட ஃபோனில் இருக்கிற வீடியோவை காட்டுறான். அதை பார்த்த மேனேஜருக்கு மைண்ட் பிளாக் ஆகி ஃபுல்லாக பயந்துடுறான். ஏன்னா அது ராதிகா அதே கம்பெனியில் வேலை பார்க்குற தன்னோட பாய் ஃப்ரெண்டோட வாஷ்ரூமில் ரொமான்ஸ் பண்ணுற வீடியோ. உடனே கார்த்திக்கு அவகிட்ட, "இனிமேல் என்னை எப்பவும் ரொம்ப இழுக்காத, இழுத்தனா இந்த வீடியோ வைரல் ஆகிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி போகிறான். அப்படியே கார்த்திக் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வர அவங்க வீட்டு வேலைக்காரி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கார்த்திக் வீட்டுக்குள்ளே போய் பெட்ரூமில் இருக்கிற வைஃப் நேஹாவை பார்த்து, "நேஹா ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வான்னு" சொல்கிறான். எத்தனை தடவை சொல்லியும் நேஹா அவன் பேச்சை கேட்கவே இல்லை. அப்போ வேலைக்காரி வந்து அவனுக்கு ஐஸ் பேக் கொடுக்குறான். திரும்பவும் கார்த்திக் நேஹாவை தண்ணி கொண்டு வர சொல்லி எத்தனை தடவை கேட்டாலும் நேஹா கண்ணுக்கவே இல்லை. உடனே கார்த்திக், "நீ இப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா இன்னைக்கு நைட்டு நீ தனியாக தூங்கலாம்" அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நேஹா உடனே ஓடி வந்து தண்ணி கொடுக்க போக, கார்த்திக் அவளை தடுத்து, "ஐஸ் பேக் கேட்டேன் கொடுக்கல, தண்ணி கேட்டேன் கண்டுக்கல, ஆனால் நான் ரூமில் தனியாக தூங்கலான்னு ஆஃபர் கொடுத்ததும் ஏதோ புருஷன் சொல்கிறது கேட்குற பொண்ணாட்டி மாதிரி ஓடி வரியா" அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவோட கையில் இருக்கிற நேஹா கௌதம்ங்கிற டேட்டுவை பார்த்து கோவத்தோட சிகரெட்டால் அந்த டேட்டுவை சுட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். நேஹாவும் அழுதுகிட்டே டேட்டுவை பார்த்து கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறா. உண்மையிலேயே நேஹாவோட பேரண்ட்ஸ் அவள் சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அப்போதுலேருந்து அவளை அவங்களோட பாட்டி தான் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் கௌதம்ங்கிற பையனும் இருக்கான். நேஹாவும் கௌதமும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. டெய்லி ஸ்கூலுக்கு போகிறது பேசுறதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் நேஹாவோட பாட்டி இறந்துட நேஹா ரொம்ப உடஞ்சி போகிறா. தனக்குன்னு இருந்த பாட்டியும் இறந்துட்டதால இனிமேல் நேஹாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு ஊருக்காரங்க எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ ஸ்டோரி ப்ரெசென்ட்டுக்கு வருது. மறுநாள் காலையில் நேஹா வழக்கம் போல் ரெடியாகி ஆஃபீஸுக்கு கிளம்புறா. "கேரியரை ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு வேலைக்காரியை கேட்க, அவள் இன்னும் 10 நிமிஷத்தில் டிஃபன் ரெடி ஆகிடும்னு சொல்கிறா. அதை கேட்ட நேஹா, "சரி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறா. அதை பார்த்தா கார்த்திக் கோவப்பட்டு வேலைக்காரியை அடிச்சு, "உன்னால தான் என் நேஹாவோட ஹெல்த் கெட்டு போகுது, டைமுக்கு சமைக்க தெரியாதா" அப்படின்னு சொல்லி நேஹாவை அங்கேயே உட்கார வச்சு டிஃபன் சாப்பிட சொல்கிறான். நேஹா சாப்பிட மாட்டேங்கிறா. உடனே கார்த்திக்கு கோவம் வந்து, "இப்போ நீ டிஃபன் சாப்பிடலன்னா நானே உனக்கு ரொமான்டிக்காக ஊட்டி விடுவேன்" அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு பயந்த நேஹா டிஃபனை சாப்பிட்றா. அப்போ கார்த்திக் அவகிட்ட, "உன் ப்ராப்ளம் தான் என்ன? நீ லவ் பண்ணவனை விட நான் ஹைட்டு, அவனோட நான் தான் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கேன். அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க கூட பிறந்திருக்கும். உன் பேரையே வச்சிருப்பான். எனக்கு பிடிச்சவங்களை எப்படியாவது சொந்தமாக்கிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச லவ். அதில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நேஹாவும் ரொம்ப எமோஷனல் ஆகிறா. அப்புறம் நேஹா ஆஃபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்த்திக் தன் காரில் வந்து லிஃப்ட் தரேன் ஏறுன்னு பலவந்தமாக காரில் ஏற்றிட்டு ஆஃபீஸ் பக்கத்தில் கொண்டு போய் இறக்குறான். கார்ல இருந்து இறங்குற அவளை தடுத்து டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு கார்லேயே அவகிட்ட இன்டிமேட் ஆகிறான். அழுதுகிட்டே ஆஃபீஸ் வாஷ்ரூமுக்கு போகிற நேஹாவை பிரியா பார்க்குறான். அங்கே கீழே கிடந்த பிளட் டிஷ்யூவை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு நேஹான்னு கேட்குறான். நேஹா அழுதுகிட்டே அந்த கார்த்திக் எனக்கு நரகத்தை காட்டுறான்னு சொல்லி எமோஷனல் ஆகிறா. அவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட பிரியா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவளோட ஃப்ளாட்டில் விட்டுட்டு போகிறான். நேஹா தன் ஃப்ளாட்டுக்குள்ளே போகும்போது இன்னும் கார்த்திக் வரல. அப்பாடான்னு நினச்சிட்டு தன் ரூமுக்கு போய் தன் வாழ்க்கை இப்படி மோசமாயிடுச்சுன்னு நினச்சி அழுது கடந்த காலத்தை ஞாபகம் பண்ணுறான். ஃப்ளாஷ்பேக்கில் நேஹாவோட பாட்டி இறந்த பிறகு அந்த ஊரில் அவளுக்கு யாரும் இல்லாததால் அவங்க மாமா வந்து அவங்கள
அவள அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போக வராரு. அப்போ நேஹா கௌதம்கிட்ட பேசி, "இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாட முடியாது. ஸ்கூலுக்கும் போக முடியாதுன்னு" ஃபீல் பண்றா. அதுக்கு கௌதம், "நீ கவலைப்படாத. நான் நல்லா படிச்சு பெரியவனாகி உன்கிட்ட வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணு." நேஹா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அப்புறம் மாமா அவள சிட்டிக்கு கூட்டிட்டு போறாரு. நேஹா அங்கேயே வளர்ந்து பெரியவளாகிறா. டெய்லி கௌதம்க்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நேஹா கௌதம் கிட்ட, "என்னை எப்போ பார்க்க வருவேன்னு?" கேட்டுட்டே இருக்கா. கௌதமும் சீக்கிரமே வருவேன்னு சொல்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கௌதம் நேஹாவ சிட்டிக்கு வந்து பார்க்க நேஹா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. "இன்னைக்கு நாள் முழுக்க என் கூடவே இருப்பியான்னு?" கேட்குறா. அதுக்கு கௌதம், "இனிமே டெய்லி உன் கூட தான் இருப்பேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். பெரியப்பா பசங்க அப்பாவ பிசினஸ்ல ஏமாத்திட்டாங்க. அதனால அப்பாவோட ஹெல்த் கெட்டு போச்சு. அதனால தான் ஊர விட்டு வந்துட்டோம்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட நேஹா, "அங்கிளுக்கு இப்போ எப்படி இருக்கு? உங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியான்னு?" கேட்க, கௌதம் அவள தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான். கௌதம் ஃபேமிலிக்கும் நேஹாவ ரொம்ப பிடிச்சு போகுது. டெய்லி 2 பேரும் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ நேஹா தன் கையில கௌதம் பேரையும், கௌதம் தன் கையில நேஹா பேரையும் டாட்டூவா போட்டுக்கிறாங்க. இப்போ ஸ்டோரி பிரசன்ட்டுக்கு வருது. நேஹா தூங்கிட்டு இருக்கும்போது கார்த்திக் வீட்டுக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச லட்டு கொடுத்து சாப்பிட சொல்றான். ஆனா நேஹா சாப்பிடல. கார்த்திக்கு கோவம் வந்து, "நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? நீ எனக்கு எவ்வளோ பெயின் தர தெரியுமா? உன்னை இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவ தான் கொல்லணும். கல்யாணம் பண்ணா லவ் வரணும் வரும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்" அப்படின்னு கத்துறான். நேஹா, "நீ செத்தா எனக்கு அழுக கூட வராது. இப்படி சிகரெட்டால சுடுறது, உடம்ப தொடுறது, அடிக்கிறது இதெல்லாம் லவ் இல்ல" அப்படின்னு சொல்றா. கார்த்திக் கோவப்பட்டு, "அப்ப லவ்னா என்ன? எவனோ உன்னை விட்டுட்டு போனான்னு நீ லைஃப் ஃபுல்லா அழுதுட்டு உட்கார்றதா?" அப்படின்னு கேட்குறான். நேஹா, "நான் அழுவுறது அவன் என்னை விட்டுட்டு போய்ட்டான்னு இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தனோட இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு தான். கௌதம் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் அவனையே லவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கார்த்திக், "அவனையே லவ் பண்ணுவியா? நான் செத்தா கூட உனக்கு அழுக கூட வராதா? இன்னைக்கு உன்கிட்ட எப்படியாவது ஐ லவ் யூ சொல்ல வச்சிடுறேன்னு" ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வீட்ல இருக்க எல்லா பொருளையும் உடைச்சு தன் தலையில காயப்படுத்திட்டு ஐ லவ் யூ சொல்லுன்னு கத்துறான். ஆனா நேஹா சொல்லவே இல்ல. கடைசியில ஹால்ல விறகெல்லாம் வச்சு தீ மூட்டி, "நீ ஐ லவ் யூ சொல்லனா உன் கண்ணு முன்னாடியே இந்த தீயில குதிச்சு செத்து போயிடுவேன்னு" மிரட்ட, நேஹா வேற வழி இல்லாம ஐ லவ் யூன்னு சொல்றா. அதை கேட்ட கார்த்திக் ஐ லவ் யூ டூன்னு சொல்லி ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். நேஹா ரொம்ப உடஞ்சு போய் ரூமுக்கு போய் அழறா. மறுநாள் காலையில நேஹா ஃப்ரெஷ்ஷப்பா ஆகி ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்க கௌதம பார்த்த மாதிரி இருக்கு. அவனை தேடி போறா. அதை கவனிச்ச பிரியா என்னாச்சுன்னு கேட்க, நேஹா கௌதம பார்த்தேன்னு சொல்றா. பிரியா அவளை அமைதிப்படுத்தி, "யார் இந்த கௌதம்னு?" கேட்க, நேஹா சின்ன வயசுல தன் பேரண்ட்ஸ் இறந்ததுலேருந்து பாட்டி வளர்த்த கதையையும் கௌதம பற்றியும் சொல்றா. இப்போ ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. நேஹாவை மாமா சிட்டிக்கு கூட்டிட்டு வந்த பிறகு நேஹா வீட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கும்போது ஒரு ரூமில் ஒரு பையன் பொண்ணு பொம்மையை வச்சுக்கிட்டு அதோட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்து நேஹா ஷாக் ஆகி அந்த பொம்மையை எடுக்க அந்த பையன் அவளையே பார்த்துட்டு இருக்கான். நேஹா பயந்து மாமா கிட்ட ஓடி வர அந்த பையனும் பின்னாடியே வரான். அதை பார்த்து அவங்க மாமா, "கார்த்திக், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ இனி இவளை நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. இங்கே நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, கார்த்திக் அவங்க மாமாவோட பையன் தான். அன்னைக்குல இருந்து கார்த்திக் நேஹாவை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கான். நேஹா கூட எந்த பையன் பேசினாலும் கோவப்பட்டு அடிச்சு நேஹா தனக்கு மட்டும் சொந்தம் பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றான். கார்த்திக்கோட வயசு ஏற ஏற நேஹா மேல இருக்க வெறியும் அதிகமாயிடுது. அவள தொடணும், கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். நேஹா முன்னாடி சொல்ல முடியாம நேஹாவோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இன்னர்வேர்ஸை தொட்டு கிஸ் பண்ணி ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஆனால் நேஹாவோ இதை சீரியஸாக எடுத்துக்கல. சில வருஷங்கள் ஓடுது. ஒரு நாள் நைட்டு கௌதம் நேஹாவை அவங்க வீட்டு பக்கத்தில் பைக்கில் ட்ராப் பண்ணி கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ண போகும்போது ஏதோ சத்தம் கேட்க நேஹா பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஓடிடுறா. அப்போ மாமா கார்த்திக் கிட்ட, "நான் என் ஃப்ரெண்டு பையன் கல்யாணத்துக்காக ஊருக்கு போகிறேன். நீ 2 நாளில் வந்துடுவேன். நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நைட்டு நேரம் கார்த்திக் வீட்டுக்கு வர அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு டஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்க, அவன் பைக்கு ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நேஹாவை முறைச்சிக்கிட்டே சாப்பாடு தட்டி எறிஞ்சிட்டு போயிடுறான். அதே நைட்டு நேஹா தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. நேஹா ப்ளே பண்ணி பார்த்தா ஷாக் ஆகிடுறா. ஏன்னா கௌதமும் நேஹாவும் கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ண போனதை கார்த்திக் வெளியில இருந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான். வீடியோவை பார்த்த நேஹா நடுங்கி போறா. கார்த்திக் நேஹா ரூமுக்கு வந்து அவளோட துப்பட்டாவை வந்து பார்த்து, "உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என் லவ் பற்றி உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனால் எங்கள் அப்பா தான் இவன் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. சரி, என் பொண்டாட்டி தானேன்னு உன்கிட்ட சொல்லலை. ஐ லவ் யூன்னு சொல்லலைன்னா என்ன? உன்னை உயிர் மாதிரி லவ் பண்ணுறேன். ஆனால் நீ வேற எவனையோ கிஸ் பண்ணுற" அப்படின்னு கத்துறான். நேஹா பயந்துக்கிட்டே, "நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறோம். கல்யாணமும் பண்ணிக்கணும்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்றா. கார்த்திக் கோவப்பட்டு, "நான் உன்னை லவ் பண்ணலையா? உன்னை கிஸ் பண்ண ஆசைப்பட்டதுக்கு நான் அவனுக்கு என்ன பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்றான். அதாவது நேஹா வீட்டுக்கு போனதும் கௌதம் தான் அப்பாவுக்கு மருந்து வாங்க போகும்போது கார்த்திக் மாஸ்க் போட்டுட்டு போய் அவமானப்படுத்தி அடிச்சு அவன் ஃபோனை பிடுங்கி உடச்சிட்டு வந்திருக்கான். "இனிமேல் நீ அவன்கிட்ட பேசினாவோ இல்லை பார்க்க போனாவோ உனக்கு கொன்னுடுவேன். நான் வெளியில தான் உட்காந்துருப்பேன். நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ பதில் சொல்லணும்" அப்படின்னு நைட்டு முழுக்க கத்தியோட உட்காந்துருக்கான். நேஹா ரொம்ப அழுகிறா. காலையில் கல்யாணத்துக்கு போன கார்த்திக்கோட அப்பா வீட்டுக்கு வந்து கார்த்திகை பார்க்க நேஹா வீட்டுக்குள்ளே இருந்து "மாமா" அப்படின்னு கத்துறா. அப்பா உள்ள வந்து பார்த்தா கார்த்திக் தன் அப்பா கழுத்துலேயே கத்தி வச்சு மிரச்சான். இவன் வேற எவனையோ லவ் பண்ணுறாளாம். "உன்னால தான் என் லைஃப் போச்சுன்னு" கத்த நேஹாவோட மாமா கௌதம் யாருன்னு விசாரிக்கிறாரு. நேஹா எல்லா உண்மையும் சொல்லி கார்த்திக்கோட டார்ச்சரை பற்றி சொல்லி அழுவுறா. மாமா நேஹா கிட்ட, "நான் உன்னை
உன் பாட்டிக்கு கொடுத்த வாக்குக்காக தான் என் மகனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அவன் சின்ன வயசுல அம்மாவ இழந்துட்டான். நான் பிசினஸ்ல பிஸியா இருந்ததால அவன் தனிமையில வளர்ந்தான்." அப்படின்னு ஒரு சம்பவத்த சொல்றாரு. சின்ன வயசுல கார்த்திக் பொம்மை கடைக்கு போகும்போது பொண்ணுங்க விளையாடுற பொம்மைய எடுத்து கேட்டிருக்கான். அப்பா வேணான்னு சொன்னாலும் அடம் பிடிச்சு வாங்கி தந்திருக்காரு. கார்த்திக் அந்த பொம்மையோட பேசி, அதுக்கு சோறு ஊட்டி, அத வச்சே டைம் ஸ்பெண்ட் பண்ணத பார்த்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர் இவன தனியா விடாதீங்க, டிப்ரஷன்ல இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிரவுண்டுக்கு போனா பசங்கள அடிக்கிறதுனால அவன வெளிய அனுப்புறத நிறுத்திட்டாங்க. அப்படி இருந்தவன் நேஹா வந்த பிறகு தான் அந்த பொம்மைய விட்டுட்டான். நேஹா மேல ரொம்ப அன்பா இருக்கான்னு மாமா அழறாரு. நேஹா மனசு தாங்காம கத்தியால தன் கைய வெட்டிட மாமா அவள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாரு. விஷயம் தெரிஞ்ச கார்த்திக் ஓடி வந்து டாக்டர மிரட்டி கலாட்டா பண்றான். நேஹா எப்படியாவது தப்பிச்சு கௌதம பார்க்க போகணும்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போய் கௌதம் வீட்டுக்கு பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. கௌதம் அப்பாவுக்கு ஆபரேஷன் மும்பை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. நேஹாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கார்த்திக் அவள தேடி வந்து பலவந்தமா வீட்டுக்கு இழுத்துட்டு போய் அடிக்க பார்க்க, அப்பா தடுக்கிறாரு. கார்த்திக் அப்பா மேலயும் கை வைக்க, நேஹா மாமா உயிருக்காக வேற வழி இல்லாம, "நான் கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமாவ விட்டுடுங்கன்னு" அழுது சொல்றா. அப்படிதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இத சொன்ன நேஹாவ பார்த்து பிரியா ஆறுதல் பண்றா. சீன் கட் பண்ணா நேஹா வீட்டுக்கு வர கார்த்திக் காமவெறியோட ஷூவ கழட்டி விட்டு அவகிட்ட நெருங்க பார்க்குறான். நேஹா கத்திய காட்டி, "என் மேல கை வச்சான். என் உயிர நானே எடுத்துப்பேன்னு" மிரட்ட கார்த்திக் குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து அவளையே பார்த்து புலம்புறான். மறுநாள் காலையில கார்த்திக் எந்திரிச்சு பார்த்தா நேஹாவ காணோம். வேலைக்காரியை கேட்க அவங்களுக்கு தெரியல. ஆஃபீஸுக்கும் வரல. சிட்டி ஃபுல்லா தேடியும் நேஹா கிடைக்கல. ஒரு சைக்கோ மாதிரி குடிச்சிட்டு என்னை ஏன் விட்டுட்டு போன நேஹான்னு அழுது புலம்புறான். அப்போ வேலைக்காரி நேஹாவோட சேலைய மடிச்சிட்டு இருக்க குடிகார வெறியில இருந்த கார்த்திக் அவள நேஹாவா நினைச்சு அவகிட்டயும் தப்பா நடக்க பார்க்குறான். ஆனா அவ வேலைக்காரின்னு தெரிஞ்சதும் அடிச்சு துரத்துறான். கடைசியில அதே பொம்மை கண்ணுல பட அந்த பொம்மைய நேஹாவா நினைச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்கே தூக்கு மாட்டி கத்தியால குத்தி, "உனக்கும் அந்த கௌதமுக்கும் லவ்னா என்னன்னு தெரியாதுடா" அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டா நேஹா வீட்டுக்குள்ள வர நேஹாவ பார்த்த கார்த்திக் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். நேஹாவும் அந்த பொம்மைய வச்சுட்டு செஞ்ச டார்ச்சர், அப்புறம் அவன் பண்ண அத்தனை கொடூரங்களையும் பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. அப்பதான் நேஹாவுக்கு புரியுது கார்த்திக் சாதாரணமானவன் இல்ல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோத்தனம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு. கார்த்திக் பதறி போய், "நேஹா நீ எங்க போன? உன்ன தான் தேடிக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு அவகிட்ட நெருங்க பார்க்குறான். ஆனா நேஹா இந்த முறை பயப்படல. அவளுக்குள்ள ஒரு பெரிய பெரிய தைரியம் வருது. என் வாழ்க்கைய நரகமாக்குனது போதும்டான்னு அவனுக்கு எதிரா திரும்புறா. அந்த சமயத்துல போலீஸும் நேஹாவ தேடிக்கிட்டோ, இல்ல பக்கத்துக்காரங்க இன்ஃபார்ம் பண்ணதாலயோ கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்து கார்த்திக் கையில கத்தியோடவும், அவன் பண்ண அத்தனை அக்கிரமங்களோடையும் ரெட் ஹேண்டா பிடிச்சிடுறாங்க. கார்த்திக் போலீஸ்ல மாட்டிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா போலீஸ் அவமானப்படுத்தி அவன வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கடைசியில நேஹாவ இவ்ளோ காலம் நிம்மதியா வாழ விடாம படுத்திய அந்த சைக்கோ கணவன் கார்த்திக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சு, அவன மனநல மருத்துவமனைக்கோ அல்ல ஜெயிலுக்கோ கொண்டு போயிடுறாங்க. இதோட நேஹாவோட வாழ்க்கையில இருந்த அந்த பயமும், நரகமும் முடிவுக்கு வருது. அவ தன் சுதந்திரத்த மீட்டெடுக்கிறதோட இந்த மூவி ரொம்ப எதார்த்தமா ஒரு செம்ம கிளைமேக்ஸோட முடியுது. இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன மூவி வேணும்னாலும் கேளுங்க.